ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி 30 ஜூன் டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு வந்து வெறும் தோசையும் தோசை காலைல ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசை ரெடி பண்ணிவிட்டு சட்னி இது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வதக்கி ரெடி பண்ண அரைச்ச சட்னி இதை வச்சு தான் பசங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே வந்து மட்டன் செஞ்சு வச்சிடலாம் பசங்க வரத்துக்குள்ளே சொன்னால ஃபரா அவங்க டேடி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 1 kg மட்டன் இருக்குது. இல்லை ஒரு பாதி வச்சு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ஃபராக்கு வந்து ரசம் கேட்டு போயிருக்கா. ஸோ அதனால் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கோம். ரைஸ் வைக்கணும். நேற்று நம்ம பக்கத்தில் அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் அவங்களே வந்து இது உரிச்சியும் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை சாப்பிட்றது அவ்வளோ விருப்பம். ஆனால் அது என்னால் செய்ய முடியாது. ஏன்னா என்னால் அந்த கையில் உருவ முடியாது. எனக்கு இந்த நரம்பும் அதே மாதிரி இந்த கையில் இந்த நரம்பும் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். மேலே இவ்வளோ தூரம் பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி செஞ்சு கட் பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஃபரா அவங்க டேடியோட ஹெல்த்துக்காக தேவைப்படுது. அதனால் அது வாங்கி நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நேற்று அவங்க கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவங்க எப்போவுமே கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் எனக்கு கழட்டி கொடுப்பாங்க அவங்க கொடுக்கும்போதெல்லாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம பழகுறோம். அதுவும் வந்து அவங்களே வந்து எனக்கு எல்லாமே வந்து உருவியும் கொடுத்துட்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரை பொரியலுக்கு. இப்போ மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் வந்து அரைச்சி போட்டேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தொக்கு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக வேணுமேன்றதுக்காக வெங்காயமும் கொத்தமல்லியும் அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ தக்காளி அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம மட்டன் மசாலா ப்ளஸ் வந்து தனியாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து தக்காளி அரைச்சி சேர்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நம்ம வதக்கிட்டோம். ஸோ வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் அரைச்சியும் ஆட் பண்ணி அதெல்லாம் வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சி அதில் ஊற்றியாச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம அப்படியே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாது ஃப்யூச்சர்ன்றதுக்காக வந்து இப்போயே எல்லாமே வந்து பார்டரில் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது நெக்ஸ்ட்டு நம்ம கரம் மசாலா க்ளோஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ட்ரைபேடில் வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து அது ஆப்போசிட் சைடில் கேப்சர் ஆகுது. அது இல்லாமல் கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த தக்காளி இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த தக்காளி இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த கேப்புக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு 2 டிஷ்ஷு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ மார்னிங் 10:10 ஆகுது. இப்போ முடிச்சுட்டா ஒரு 11 o'clock முடிச்சுட்டு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் இது முடிச்சிடலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு பிளேட் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு வந்து 2 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலையை வந்து எல்லா ஃபுட்லேயும் ஆட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த அரைச்ச இந்த இதுலேயுமே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருப்பேன். வெங்காயமும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ போர்ஷன் வந்து கருவேப்பிலை ரசத்தில் அரைச்சி போட்டுடுவேன். சும்மா பேருக்கு தான் ஒரு 2 தாளிக்கும் போது போடுவேன். மீதி எல்லாம் அதிலே போட்டுடுவேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ரசத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மஞ்சத்தூள் இங்கே இருக்கட்டும். தனியாத்தூளோட வேலை முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எல்லாம் போட்டோம். இந்த மட்டன் மசாலா போடவே இல்லை. அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ
இப்போ நம்ம வந்து பக்கத்தில் 2 பாத்திரம் வச்சுருக்கோம். 2த்தையுமே நம்ம இப்போ ஆன் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். இதில் வந்து கீரை பொரியல் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் இந்த அடுப்பு இப்படி தான் சவுண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சீரகமும் உளுந்து போட்டிருக்கோம். நம்ம கீரை பொரியலுக்காக நம்மளோட ஜிஞ்சலி ஆயில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ஹீட் ஆகிடுச்சு ஆல்ரெடி ரசத்தோடது. இந்த கேப்பில் நம்ம எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு. நம்மளோட கீரை பொரியலுக்கு நம்ம சீரகம் எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. மீடியம் ஃப்ளேம் வச்சுலாம். நமக்கு ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசத்தோட போர்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஹீட்டப் ஆகிட்டு இந்த எண்ணெய் மேலே அப்படியே நமக்கு தெரியும் பொரிச்சதுக்கப்புறம். அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சிடலாம். இது வந்து சிம்மில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட போகிறோம். நடுவில் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 11:10 ஆகிடுச்சு. நம்ம 10:10 இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம். நான் வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸும் வச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ சார்ஜ் இல்லாமல் மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டேன். ஸோ நம்மளுக்கு கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் நம்ம ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கொதி வர முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இது மாதிரி இந்த ஸ்கிப்பிங் இதில் தான் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். மட்டன் வந்து 10:40 இருக்கும்போது 10:48 இருக்கும்போது நான் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:10 வரும்போது ஆஃப் பண்ணும். சிம்மில் வச்சுருக்கேன் 30 மினிட்ஸ். ஓகேங்களா. சிம்மில் தான் இருக்குது இன்னுமே. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11:10 ஆகிடுச்சு. இந்த கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ஷீட்லாம் போட்டிருந்தோம். கிளாத் அதெல்லாம் நம்ம வந்து காய வச்சாச்சு. மொபைல் சார்ஜ் இல்லாத டைமில் டக்குன்னு அதை நம்ம காய போட்டாச்சு. இப்போது ரைஸ் மட்டும் கொதிச்சிருச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து கேஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு கொதி வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை வடிச்சிக்கலாம். இது வந்து எங்கள் பெரிய அக்கா சொல்லி கொடுத்த ட்ரிப்ஸ் எனக்கு. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெறும் நம்ம அடுப்பு மட்டும்தான், மட்டன் மட்டும்தான் ஆஃப் பண்ணணும். அதுவும் ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு விசில் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டைம் வந்து அரௌண்ட் 11:25. 11:10க்கு நம்ம சிம் ஆஃப் பண்ணோம். விசில் ஃபுல்லாக போய் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் தொக்கு எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள்
ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் தொக்குன்னு சொல்லலாம், மட்டன் சுக்கா சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்லிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு மட்டும் பார்த்துறேன். சால்ட்டு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.